அவர்கள் எதை குறிக்கின்றது? மேலும் சட்டசபையில் பல அவர் கூறியிருந்தார். ஒரு முறை கலைஞரே நான் ஆண்டவன் பேசுகிறேன் என்று கூறினார். எல்லாரும் திகைத்து போனார்கள். உடனே புரட்சி தலைவராக எழுந்து நின்று அவர் இந்த நாட்டை ஆண்டவர், அதை கூறியது சரிதான் என்றார். மேலும் ஒரு சில இடங்களில் அவருடைய கட்சிக்காரர்கள் ஏதோ கை நீட்டிய கை வீசியோ பேசி இருக்கும் பொழுது எம்ஜிஆர் உடனே எழுந்து நின்று யாரும் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவரை கை நீட்டி பேசக்கூடாது, எந்த தலைவரையும் பேசக்கூடாது என்று கூறினார். இவையெல்லாம் என்ன கொடையா? இவையெல்லாம் கொள்கைகள் நிறைய இருக்கின்றன. இதே போல் மேலும் ஒரு முறை அவர் இந்த பத்திரிகையாளர்கள் எப்பொழுதுமே இந்த ஸ்டுடியோவுக்கு செல்வது, திரைப்பட கலைஞர்களை பேட்டி காண்பது, அவர்களுக்கு இந்த ஒரு பரபரப்பு சலசலப்பு செய்திகளுக்காக எப்பொழுதுமே போவார்கள். ஆனால் எம்ஜிஆர் நடிகர் சங்க செயலாளராக இருக்கும் போது அவர் கூறினாராம், நான் மாதம் ஒரு முறை சில நடிகர்களை வைத்து ஒரு பத்திரிகை கூட்டம் நடத்துகிறேன், அங்கு நீங்கள் வந்து எல்லா கேள்விகளையும் கேட்கலாம், ஆனால் நானும் அங்கு இருப்பேன் என்று கூறினாராம். ஒரு முறை திருமதி எம்.என். ராஜம் அவர்கள், நான் எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், என் எதிரணியிலும் ஒரு பெண், அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர், அவர் அருமையான கவிதை படித்தவர், அவருக்கு இது தெரிய வேண்டும் என்பதற்காக கூற விரும்புகிறேன். அந்த எம்.என். ராஜம் அவர்களை ஒரு பத்திரிகை நிருபர் ஒரு கேள்வி கேட்டாராம், குடும்ப பெண்கள் திரைப்படத்தில் நடிக்கலாமா என்று. அவர்கள் சிறிது தடுங்களுடன் பதில் சொல்ல முற்பட்ட போது எம்ஜிஆர் உடனே, நீங்கள் கேட்ட கேள்வி குடும்ப பெண் தானே, யார் குடும்ப பெண்? நல்ல பெற்றவர்களுக்கு பிறந்து நன்றாக வளர்ந்து படித்து திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பெற்று வளர்ப்பவர் தானே. இவையெல்லாம் எம்.என். ராஜம் செய்தார். உங்களுக்கு வேற என்ன வேண்டும் என்றால் அந்த பத்திரிகை நிருபருக்கு இனி வாரி கூட்டு போட்டு விட்டார் அவர். இதே போல் பல சம்பவங்கள் அவர் கூறியிருந்தார். அதையும் நான், அவர் பைபாஸ் கொடுத்தது, அவர் பலவற்றம் கொடுத்தது, அவர் கொடை வள்ளல், அவர் பொன்மல செம்மல், அதெல்லாம் ஏன் இல்லை என்று நான் கூறவில்லை. இனி பாடல்கள் அதை பற்றி கூறும் போது, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, கொண்ட கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை என்று சொன்னாரா இல்லையா? இது ஜெயசுதாஸ் அவருக்காக பாடிய முதல் பாடல். கொள்கைக்கு நான் அடிமை என்று அவரே கூறிவிட்டார். கொடைக்கு நான் அடிமை என்றும் அவர் கூறவில்லை. கொடைக்கு இன்னொன்று முக்கியமானது, வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வார்கள். ஒன்று, கலைஞரே ஒரு முறை அவர் கொடையை நீங்கள் அளவிட முடியாது, அவர் கொடுத்தது சிலது, அவர் கொடுக்காதது கடலில் இருக்கிறது, அது நமக்கு கணக்கே தெரியாது என்று கூறியிருக்கிறார். அதனால் கொடையை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவருடைய தாக்குதல்கள் எப்படி இருந்தது என்றால், 1936 அவர் படம் நடிக்க ஆரம்பித்த போது கல்கத்தாவில் ஒரு ஷூட்டிங்க்கு சென்றாராம். அங்கே ஒரு ஆங்கில படம் இஃப் ஐ பிகம் எ கிங் ஆர் எம்பரர் இருந்ததாம். அது ஒரு அருமையான ஒரு ஆங்கில படமா அந்த காலகட்டத்தில். அந்த படத்துல ஒரு ஏழை நான் அரசனானால் என்ன செய்ய முடியும் என்று அதில் இருந்ததாம் தத்துவம். அதையே அவர் நாடோடி மன்னனில் அந்த உந்துதல் காரணமாக அது அப்படியே காண்பித்திருக்கிறார். அதில் வரும் ஒருவர் சில வரிகள் எல்லோருக்கும் இங்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் கூறுகிறேன். நீங்கள் மாளிகையில் இருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களிடம் இருந்து மாளிகையை பார்க்கிறேன். என்னை நம்பி கெட்டவர்கள் கிடையாது, என்னை நம்பாமல் கெட்டவர்கள் தான் உண்டு. இந்த மாதிரி வசனங்கள் பஞ்சிங் டைலாக்ஸ் என்று கூறுவார்கள். இது அப்படியே மக்களிடம் சென்றடைகிறது. மேலும் இந்தியா டுடே பத்திரிகை நாளிதழ் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எம்ஜிஆர் இறந்து 9 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கணக்கு எடுத்ததாம். 15% தமிழக மக்கள் 60 வயது தாண்டியவர்கள் எல்லாரும் நாங்கள் என்றும் எங்களது ஓட்டு எம்ஜிஆருக்கு தான் என்று சொன்னார்களாம். அவர் உயிருடன் இல்லை என்று கூட அவருக்கு தெரியுமோ இல்லையோ தெரியவில்லை. இது மிகவும் முக்கியமானது. அவர்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் மரியாதை அனுப்பவில்லை, காசு அனுப்பவில்லை. அவர்கள் எல்லாம் என்ன பார்த்தார்கள் அவரிடம், அதுதான் முக்கியம். அவர்களிடம் பார்த்தாலே போதும் என்று பலர் இருந்தார்கள். நிறைய பேர் தீக்குளித்தார்கள். அந்த தீக்குளித்தவர்கள் எல்லாம் எம்ஜிஆர் இருந்த பின் தீக்குளித்தவர்கள் எல்லாம் அவரிடம் பணம் பெற்றவர்கள் அல்ல.
அவரிடம் ஏதோ எதிர்பார்த்தவர்கள், அவர் இனி இல்லையே, நம்மை இனி யார் வழி நடந்து செல்வது என்று பயந்தவர்கள் தான். அதுதான் முக்கியம். அவர் இருந்தால் அவருடைய கொள்கை, நிறைய கொள்கைகள், எங்கு படித்தாலும் கொள்கைதான். இன்று ஒரு பத்திரிகை படித்தேன், மலேசியாவின் பத்திரிகை. சாமி வேலு அவர்களை யாரோ போய் கேட்டிருக்கிறார்களாம், உங்களுக்கு எம்ஜிஆரிடம் பிடித்தது என்ன என்று. அவர் பலர் இருக்கிறார், ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன். அவர் கோலாலம்பூர் வந்த பொழுது நான் சரியாக உட்காருங்கள் என்று கூறினேன். அவர் நான் கால் மேல கால் போட்டு உட்கார்றதில்லை, அது என்னுடைய ஒரு கொள்கை. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அதுக்கு உண்டான ஆணவமும் அகம்பாவமும் கூடும் அப்படின்னு கூறி அந்த பத்திரிகையில் அவர் காலை வைத்து எப்படி உட்கார்ந்து இருக்கிறார் போட்டிருக்கார். மீண்டும் என்னுடைய எதிரணியாளர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள், ஏனென்றால் அவரே சிறிது குழம்பி இருக்கிறார்கள். அவர்கள் கொள்கைக்கு உண்டான அடுத்த 20 நிமிஷம் அருமையாக பேசட்டும். நான் அவர்களை வெட்டுகிறேன். என்னுடைய கிளைமேக்ஸில் அவர் என்ன சொல்ல போகிறார்கள், திக்குமுக்காட போகிறார்கள் என்பது உண்மை. நடுவர் அவர்கள் அவர்களை சிறிது மன்னித்து எங்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள். எடுத்து வைத்தார். அதுக்கப்புறம் ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்குதா? அப்படி பாட்டெல்லாம் எங்க தேடி பிடிக்கிறாங்க பாருங்க. ஆனா உண்மையில சொல்லணும், அவர் சொன்னது உண்மைதான். நான் உட்பட எல்லாரும் என்ன சொல்றோம், எம்ஜிஆர் பாட்டு அப்படிங்கிறோம். உண்மையில எம்ஜிஆர் அந்த பாட்டை இயற்றியும் இருக்க மாட்டார், இசையமைத்து இருக்க மாட்டார், பாடியும் இருக்க மாட்டார். ஆனா எம்ஜிஆர் பாட்டுன்னு சொல்லுவோம். காரணம், அந்த பாட்டை கேட்ட கண் முன்னால் அவர் நடித்த அந்த காட்சி மனக்கண்ணில் தோன்றுகிறது, அப்படியே பரவி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கிறதே அவருடைய பாடல்களில் கொடை இல்லையா என்ன? நல்லா யோசிச்சு பார்ப்போம். பாடுவது கவியா இல்லை பாரிவளல் மகனா? எத்தனை தடவை இந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம். முழுசா இந்த பாட்டு மனப்பாடமா அப்புறம் அள்ளி தந்த வள்ளல்னு சொல்லிட்டு எத்தனை பாடல்கள் அந்த வரி வந்திருக்கிறது. அப்ப அந்த கொடை அவருக்கு முக்கியம் தானே. கொடை என்ற ஒரு விஷயமும் அவருக்கு நிறைய புகழ் சேர்த்து தானே இருக்கிறது. அவருக்கு வெற்றிக்கு காரணம் தானே இருக்கிறது. நான் இந்த அணியில சேர்த்துக்கிற போல இருக்கேன். சரியில்லை. சரி, இதோட பாட்டை நிறுத்திக்கிறேன்.